இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, மணியை சேவ் பண்றதுக்கு ஒரு பெரிய டிசிப்ளின் தேவைப்படுதுன்னு. ஒருத்தர்கிட்ட இருந்து மணியை ஏர்ன் ஆர் ரிசீவ் பண்ண உடனே அதை செலவு பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. ஒரு நாள் 10 feet டால் மற்றும் 30 feet அரவுண்ட் இருக்கிற ஒரு பெரிய பலூன் வாங்கினதா மென்ஷன் பண்றாரு. அந்த பலூனை ஊதுறதுக்கு வேக்கம் கிளீனரோட ஏர் ஃப்ளோவை ரிவர்ஸ் பண்ணி ஊதணும்னு ரொம்ப நேரம் கழிச்சு கத்துக்கிட்டதாகவும், ஊதின பிறகு அதை வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போக முடியலன்னும், அதுக்கு டோர் தடையா இருந்ததாகவும், பலூனை ஸ்கியூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போனதாகவும் சொல்றாரு. அவங்க ஒண்ணு மறந்துட்டாங்கன்னோ அதனால பெரிய ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டதாகவும் சொல்றாரு. அது என்னன்னா, அந்த பலூனை வீட்டுக்குள்ள இருக்கிற வார்ம் ஏரை வச்சு ஃபில் பண்ணதாகவும், வெளியில ஏர் கோல்டரா இருந்ததாகவும், ஹாட் ஏர் ரைஸ் ஆகும்ன்றது தெரியாம பலூனை பறக்க விட்டதாகவும் சொல்றாரு. கடைசியா 1/2 மைல்ல ஒரு மரத்துல அந்த பலூன் மாட்டிக்கிட்டதாகவும் சொல்றாரு. ஆத்தர் அன்னைக்கு ஒரு லெசனை கத்துக்கிட்டதா சொல்றாரு. ஃபியூச்சருக்கு தேவையான ஃபுட், க்ளோத்ஸ், ஷெல்டருக்கு மணியை சேவ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு, தேவையில்லாம இந்த பலூன் மாதிரி திங்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற லெசன் தான் அது. ஒருவேளை உங்ககிட்ட இருந்து மணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு வர டெம்ப்டேஷனை ரெசிஸ்ட் பண்றதா வச்சுப்போம். அந்த மணியை எப்படி சேவ் பண்ண போறீங்கன்றது தான் அடுத்த விஷயம். ஒருவேளை உங்ககிட்ட இருக்க $1000 சேவ் பண்ணணும்னு இருக்கீங்க. அதை எப்படி பண்ணுவீங்க? பிளான் ஏ, உங்க பெட்டுக்கு கீழேயோ இல்ல பிகி பேங்க்லயோ சேவ் பண்றதா வச்சுப்போம். மணியை வேஸ்ட் பண்ணாம சேவ் பண்ணணுங்கிற ஐடியா நல்லது தான். ஆனா இதுல மணி க்ரோ ஆகாது. அதுக்கு எதிர்மாறா மணி குறையும். புரியலல்ல? இப்போ $1000க்கு என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை விட கம்மியாக தான் உங்களால் ஃபியூச்சரில் வாங்க முடியும். அப்போ பிளான் ஏ சொதப்பல் தான். பிளான் பி, இதில் நீங்கள் ஒருவேளை அந்த $1000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். அவங்க சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்கள் மணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் தரதா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் அது $50 கொடுக்கும். செகண்ட் இயரில் 1050க்கு 5% இன்ட்ரெஸ்டோட $52.50 இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இதே மாதிரி வளர்ந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் $1276 கிடைக்கும். நாட் பேட். பெட்டுக்கு கீழே சேவ் பண்ணுற பிளானை விட இது பெட்டராக தான் இருக்குது. பிளான் சி, அடிக்கடி கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான மணியை ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிஸ்னஸோட பாண்ட்ஸை விற்பாங்க. நம்ம தெரு ஓரத்தில் இருக்கிற டீ கடை பிஸ்னஸ்லாம் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் மெக்டொனால்ட்ஸ் மாதிரி $multi-million கம்பெனிஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. அவங்க 10 இயர்ஸ்க்கு உங்கள் மணியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். 5% பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட இது பெட்டர் தான். ஆனால் நாளைக்கே அவங்க பிஸ்னஸை இழுத்து மூடிட்டாங்கன்னா உங்களுக்கு உங்கள் பணம் கிடைக்காம கூட போகும். அதனால தான் அவங்க ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்கள் மணி ரிஸ்க் இல்லாமல் ரிட்டர்ன் ஆகும். நமக்கு என்ன வேணும்னா நம்ம மணி சேஃபாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் 6% இன்ட்ரெஸ்ட்டை விட அதிக ரிட்டர்னையும் தரணும். ஏன்னா 6% இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம மணியை கவர்மெண்ட்டே தந்துடுறாங்க. அதுக்கு போன வீடியோவில் நம்ம பார்த்த ஜேசன் கம் பிஸ்னஸ் மாதிரி ஒன்றுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே நமக்கு ரிட்டர்ன் தர முடியும். ஜேசன் கம் பிஸ்னஸ் மாதிரியான பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். The Little Book That Beats the Market, written by GREENBLATT. இந்த புக்கில் இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நான் போடணும்னு நீங்கள் நினச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபன் மேத்ஸ் அகாடமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.